நம்ம இன்னைக்கு காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது எல்லாருடைய ஃபேவரட் ரெசிபியாக இருக்கும். வீடியோ படி அப்படியே செய்யுங்க. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 3 ஏலக்காய், 4-5 கிராம்பு, ஒரு பட்டை, 4-5 முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சா போதும். இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை 1-2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் அளவு தக்காளியை 1-2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அரைச்சிட்டு இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்து ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. நான் ஒரு சின்ன சைஸ் காலிஃப்ளவரை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். எப்போதுமே காலிஃப்ளவரை கட் பண்ணதுக்கப்புறமா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுறணும். அதுக்கப்புறமா அந்த தண்ணியிலேருந்து வடித்து எடுத்துகிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். நான் ஏற்கனவே சுடு தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். அதை தான் இப்போ எண்ணெயில் போட்டு வதக்கிட்டுருக்கேன். எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு இதை வெளியில் எடுத்துகிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இது ஒரு 3/4 பதம் வெந்திருக்கும். இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு வதக்கி செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ இந்த காலிஃப்ளவர் ஒரு உரமாக இருக்கட்டும். அடுத்து அதே எண்ணெயில் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் நீள்வாக்கில் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட மசாலா பொருட்கள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் மிளகாத்தூள்லாம் வீட்டிலேயே எப்படி அரைக்கிறதுன்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் இது நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்குல்ல, அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம இது எல்லாமே வதக்காமல் அப்படியே தான் அரைச்சிருக்கோம். அதனால் இது நல்லா வேக வச்சுக்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி, வெங்காயம் இது எல்லாத்தோட பச்சை வாசனையும் போகணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இடையிடையில் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ நல்லா குக்காகி வந்துடும். இப்போ மூடி போட்டு மூடிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்கு. நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி சேர்த்துருக்கேன். நீங்கள் காஞ்ச பட்டாணி சேர்க்குறீங்கன்னா ஓவர் நைட் ஊற வச்சுட்டு ஒரு விசில் வச்சு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பட்டாணி சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடிட்டு பட்டாணி வேகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது பச்சை பட்டாணி, அதனால் சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ பட்டாணி முழுமையாக வெந்துருச்சு. நீங்கள் கையில் எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்போ அது நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை ஒரு டைம் நல்லா கலந்துக்கோங்க. அடுத்து இதில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க காலிஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. காலிஃப்ளவர் ஏற்கனவே நம்ம வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம். சுடுதண்ணியில் போட்டு எடுத்துருக்கோம், எண்ணெயிலையும் வதக்கியிருக்கோம். அதனால் இது சீக்கிரமாகவே வெந்துடும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும். மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். காலிஃப்ளவர் கிரேவி சூப்பராக தயாராகிருச்சு. ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடுங்க. இந்த கிரேவி சப்பாத்தி கூட பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். அதே மாதிரி வெரைட்டி ரைஸ், புலாவ் இது கூடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலிஃப்ளவர் கிரேவி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல்ல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.